கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இன்றைய மாலை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளில் கூட நாம் ஒரு தொடர் பாடமாக அப்போஸ்தலர்களோட இந்த பயணத்தை குறித்து, அவர்களோட வாழ்க்கை குறித்து நாம் படித்து கொண்டு வந்து நிற்கிறோம். அந்த வரிசையில் அநேக அப்போஸ்தலர்களை நாம் பார்த்து விட்டோம். அவர்களோட அர்ப்பணிப்பு, அவர்கள் எவ்விதமாக உறுதியாக இருந்தார்கள், அவங்களோட தீர்மானம், அவங்க என்ன மாதிரி தீர்மானம் எடுத்திருந்தார்கள், சாகும் வரை அவர்களோட உண்மைத்திறன், இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதாவது சாகும் வரைக்கும் அவர்கள் உண்மை உள்ளவர்களா இருந்தார்கள். இப்போ கடந்த வாரத்தில் நாம் ஏற்கனவே பர்த்தலோமியோ என்ற ஒரு அப்போஸ்தலனை குறித்து நாம் படிச்சிருக்கிறோம். இன்றைய தினத்தில் இன்னொரு அப்போஸ்தலனை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இயேசு கிறிஸ்துவோட காலப்பகுதிக்கு நம்ம பின்னோக்கி போகலாம். கிறிஸ்துவோட காலத்துல நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச மாதிரி மீன் பிடிக்கிற வியாபாரம் அதிகமாக பிரபலமாகவும், யூதர்கள் ரொம்ப அதிகமா செய்த ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற ஒரு வேலை. ஏன்னா அதிகமா படிப்பு அதுக்கு தேவைப்படாது. இவங்க இருந்த பகுதிகளெல்லாம் அந்த துறைமுகம் போர்ட் இருந்தது. அதனால இவங்க மீன் பிடிக்கிறதும் இவர்களுக்கு ஒரு தொழில், ஒரு ப்ரொஃபஷனா இருந்தது. இது எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கலீலியா கடற்கரை கிட்ட தான் இந்த கப்பர்நாகும்ன்ற பகுதியும் இருந்தது. அந்த இடத்துல ஒரு மீன் பிடிக்கிற ஒரு நிர்வாகம் இருந்தது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபதியின் ஜெபதி மற்றும் அவர்களோட குமாரர்கள் வைத்திருந்த நிர்வாகம். அது பார்க்க போனா அது ஜெபதி தான் சேர்ந்திருக்கும். ஒரு ஃபிஷிங் கம்பெனியே வச்சுன்னு இருந்தார் ஜெபதி. நம்மளுக்கு யார் ஜெபதி அப்படின்னா, இவருக்கு ரெண்டு குமாரர்கள் பார்க்கலாம். ஆனா ஒரு 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 நல்ல ஒரு பேர் போன ஓ, வேலை, அதாவது மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு வருமானம் வந்திருந்தது தான் யாருக்குன்னா ஜெபதி. இவங்க கூட தான் பேதுரு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அநேக முறை சேர்ந்து வேலை பார்த்துருக்கிறார். கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சி எடுத்துன்னு வர வேலைலாம். இந்த ஜெபதிக்கு பிரதான ஆசாரியர்கள்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களாம் கொஞ்சம் பழக்கம். இதெல்லாம் நம்ம பின்னாடி வரப்போற நாட்கள்ல பார்க்க போறோம். இந்த ஜெபதிக்கு குமாரர்களும் இருந்தார்கள். அந்த குமாரர்களை ஏற்கனவே இவர் வளர்த்த விதம் எப்படின்னா, நல்லா மீன் பிடிக்கிற ஒரு வேலையை தான், அதாவது அந்த தொழிலை தான் அவங்க குமாரர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஜெபதிக்கு அடுத்தது இந்த வேலை, இந்த நிர்வாகம் தன் பிள்ளைகளுக்கு தான் போக வேண்டியதா இருந்தது. இப்போ ஜெபதியோட மனைவி அடுத்து, இப்போ ஜெபதியை பார்த்துட்டோம். ஜெபதியோட மனைவி கிட்ட கொஞ்சம் போகலாம். இவங்க அப்போஸ்தலனே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும், பார்க்கலாம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சலோமி இருந்தாங்க. இப்போ சலோமி வந்து அஹ், பெரும்பாலும் சரித்திரத்தால் சலோமி யார் என்று நம்பப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட தாய் இருந்தாங்க இல்லைங்களா, மரியாள். மரியாளோட சகோதரி தான் சலோமி, சில வசனத்தின் அடிப்படையில். அந்த வசனத்தை நான் கொடுக்குறேன், நீங்கள் பின்னாடி அதை வாசிச்சு பாருங்க. அப்படி சலோமி வந்து அவங்க ஒரு சகோதரியா இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு என்ன முறை வரும்னு பார்த்தீங்கன்னா சித்தி முறை வரும். ஆண்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சித்தி முறை வரும். இந்த ஜெபதியின் குமாரர்கள் மற்றும் ஜெபதி மற்றும் சலோமி, இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை அதிகமாக கவனத்துடன் பின்தொடர்ந்து போனவர்கள். ரொம்ப பக்கத்துல நின்று பார்த்தவர்களா இவங்க. இயேசு கிறிஸ்து எப்போ கலீலியா பகுதிக்கு வந்தாலும் சலோமி வந்து பார்க்கறது உண்டு, அதாவது அவங்கள கொஞ்சம் பராமரிக்கிறது உண்டு. ரொம்ப தைரியமான ஒரு ஸ்திரீ, இயேசு கிறிஸ்து வளருத பார்த்த ஒரு ஸ்திரீ அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்படும் போது அங்க பக்கத்திலேயே நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நின்ற அநேக ஸ்திரீகளுக்குள் சலோமியும் ஒரு ஸ்திரீ. ஒரே ஒரு சுவிசேஷத்தில் மட்டும்தான் இவங்களோட பேர் நம்மளுக்கு பதிவாகப்பட்டிருக்கும். மார்க் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல தான் இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையில் அறியும் போது சில ஸ்திரீகள் கொஞ்சம் தொலைவா நின்று, மக்தலேன் மரியாள், அடுத்து வந்து மரியாள், அடுத்து சலோமின் பேசப்பட்டிருக்கும். யாக்கோபின் தாயாகிய மரியாள், அடுத்து சலோமி, இவங்க எல்லாருமே நின்னாங்களாம். அப்ப எப்படி இவங்க இயேசு கிறிஸ்துவின் சகோதரி அப்படின்னா, இன்னொரு வசனம் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கும். யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டிருக்கும் போது தன் தாயாகிய மரியாளும் மரியாளோட சகோதரிகள் மற்றும் கிளியோப்பாவோட மனைவியும் மக்தலேன் மரியா அங்க நின்று கொண்டிருந்தார்கள் இருக்கும். இந்த தாயோட சகோதரி தான் ஒரு இடத்துல சலோமியும், இன்னொரு இடத்துல மத்தேயு 27:56 ஜெபதியின் தாய் என்று பேசப்பட்டிருக்கும். சரி,
சரி. இப்ப இந்த பின்னணியை பார்த்துட்டோம் இல்லைங்களா? இவர்களுக்கு அதாவது ஜெபதிக்கும் சலோமிக்கும் 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தரை குறிச்சு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொனெர்கேஸ் அப்படின்றது தான் அவரோட பேர். உங்களுக்கு தமிழ்ல வந்து பொ பொவனகேஸ் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். அது ஆங்கிலத்துல பொனர்கீஸ்ன்னு வரும். சரி, இதுனா இந்த மாதிரி ஒரு பேர் இப்படி யாருன்னா இருந்தாங்களா அப்போஸ்தலன் அப்படின்னா? ஆமா, இது ஒரு காரண பெயர். இயேசு கிறிஸ்து இந்த அப்போஸ்தலன் மட்டுமல்ல, அப்போஸ்தலர்கள் 2 பேருக்கு இந்த பேர் கொடுக்குவார். இந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்த்தத்தை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. இடி முழக்கத்தின் குமாரர்கள் என்ற அர்த்தம், சன்ஸ் ஆஃப் தண்டர் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு பெயர் கொடுக்குவார். அதுல ஒரு சகோதரனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற யாருன்னா அப்போஸ்தலன் ஆகிய யாக்கோபு. இவரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். ஆனா நமக்கு புதிய ஏற்பாட்டுல ஏறக்குறைய 4 பேருக்கு யாக்கோபு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கும், பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். 4 பேர் இருக்குவாங்க. அதுல சில பேருக்கு ஒரு சில குழப்பமும் உண்டு. யாக்கோபுன்ற ஒரு புஸ்தகம் இருக்குது இல்லைங்களா, புதிய ஏற்பாட்டில் நம்ம அநேக நேரத்தில் வாசிக்கும். அதை வந்து இவர் தான் எழுதினாருன்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் இப்போ ஸ்க்ரீனை நீங்கள் திரைய பார்த்துனே வாங்க. இந்த 4 யாக்கோபுகளையும் நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் 2 பேர் அப்போஸ்தலர்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து ஜெபதியின் குமாரர்களாகிய அந்த குமாரர்கள் வரிசையில் இருக்கிற யாக்கோப். இவர் வந்து யோவான் இருக்கிறார் இல்லைங்களா, யோவானின் சகோதரன். சகோதரன் சொல்லும் போது மூத்த சகோதரன் தான் இருந்திருக்க வேணும், ஏன்னா யோவான் தான் இளையவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட உள்வட்டம், இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லப்படுற உள்வட்டத்தில் இவர் தான் கூடவே இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இவரோட சிறப்பு முடிவுல பார்க்கலாங்க. எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும் ஒரு விசேஷித்த ஒரு எப்படி சொல்லனா விசேஷித்த கொடை இவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லா அப்போஸ்தலனை காட்டிலும் ரொம்ப விசேஷமான ஆசீர்வாதம் இவருக்கு மட்டும் தான். அது நான் கடைசியில தான் பார்க்கலாம். அடுத்து இது ஒரு யாக்கோபு. இன்னொரு யாக்கோபும் இருக்கிறார். யாருன்னா அல்ஃபேயின் குமாரனாகிய யாக்கோபு அப்படின்னு சொல்லி. இவரும் ஒரு அப்போஸ்தலன் தான். இவங்க 2 பேரு அப்போஸ்தலர்கள். அதை தாண்டி வேற ஒரு யாக்கோபுன்னு வருவார். இவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு. இவர் தான் யாக்கோபு நிருபத்தை எழுதியிருக்குவார். கிறிஸ்துவுக்கு பின் நாட்களில் எருசலேமோட சபையை வழிநடத்துற ஒரு மூப்பரா இவர் இவர் நியமிக்கப்பட்டிருக்குவார். இவர் எழுதின புஸ்தகம் தான் யாக்கோபின் நிருபம். இன்னொரு யாக்கோபு கடைசியா ஒருத்தர் வருவார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதாஸோட அப்பா. ஆனா யூதாஸ் இஸ்காரியோத் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு ததேயு அப்படின்னு சொல்லி இன்னொரு அப்போஸ்தலன் இருக்கிறார். அந்த ததேயுன்றவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ். அவரோட அப்பா கூட யாக்கோப். இப்போ 4 யாக்கோபுக்கள் வருவாங்க. அதை நம்ம வாசிக்கும் போது யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பின்னணி இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ நேரடியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற யாக்கோபு என்ற அப்போஸ்தலனுக்குள்ள போலாம். இவரோட அப்பா எப்படி இருக்கிறாருன்னா ஒரு நிர்வாகியா இருக்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துல இவங்க ஒரு ஒரு வேலை செய்து கொண்டு நிற்கிறார்கள். அந்த வேலை புரியுது இல்லைங்களா? என்ன வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்கன்னா, இவங்க வந்து அந்த மீன் பிடிக்கிற ஒரு வியாபாரம் யாருக்கிட்ட தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் இருக்கு. அப்போ இவங்க தான் செஞ்சு கொண்டு நிற்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து நேரா நம்ம எங்க போலான்னு பார்த்தீங்கன்னா கிபி 29 28 அந்த காலப்பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து போகணும். யார் யார் இருக்கிறதுனா பேதுரு, யோவான், யாக்கோபு, அதான் ஜெபதியின் குமாரர்களும் அந்திரியா, பேதுரு, இவங்க எல்லாருமே 4 பேர் எப்பவுமே ஒன்னா இருந்தவர்கள். ஒன்னா மீன் பிடிக்க போகிறவர்களா இருக்குவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நேரடியா வராரு. யாரை அழைக்க வராருன்னா பேதுரு கூப்பிட வராரு. ஏன்னா அந்திரியா பேதுருவோட பாடத்துல பார்த்த ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. அந்திரியா பேதுருக்கு சொல்லி பேதுரு பின்னாடி திருப்பி மீன் பிடிக்க போயிருக்குவார். அப்புறமா இயேசு கிறிஸ்து பேதுருவை தேடி வந்திருக்குவார். அப்போ பேதுருவும் அந்திரியா ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க, யோவான் யாக்கோபு மறுபக்கத்துல அவங்க அவங்களோட வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே ஒரு கடற்கரையில தான் இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை செய்யறாரு. அப்பதான் பேதுருக்கு அந்த விசுவாசமும் வருது. இந்த அற்புதத்தை செஞ்ச உடனே பேதுரு உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல யோவான் யாக்கோபை ஒரு சிக்னல் கொடுத்து கூப்பிடுவார். ஒரு கை காட்டி கூப்பிடுவார். இந்த மாதிரி நிறைய மீன் கிடைச்சிருக்குது, பிடிக்கிறதுக்கு படகு பத்துல, உங்களுடைய படகுகளா எடுத்துன்னு வாங்கணும். ஏன்னா யோவான் யாக்கோபு மட்டும் படகு வைத்து கொண்டு இல்லை, அவங்களுக்கு வேலைக்காரர்களும் உண்டு. அப்பனா அவங்கக்கிட்ட அநேக படகுகள் இருந்திருக்கணும். அவங்களும் என்ன பண்றாங்கன்னா படகு எடுத்துன்னு வந்து இந்த மீன் எல்லாத்தையும் அந்த படகுல ஏத்துறாங்க. இந்த அற்புதத்தை பார்த்த உடனே யாக்கோபு பிரமித்து போனாராம். வாசிக்கலாம் இங்கத்துல இருந்து வசனம். லூக்கா 5 அதிகாரம் 10 வசனம்.
சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயூன் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அப்போ சரி, சீமோனுக்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க யாக்கோபு பார்த்து பிரமித்தார்களாம். இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே நம்மளுக்கு நல்லா தெரியும், பேதுரு யாரை பின்தொடர்ந்து போய்விட்டார்? இயேசு கிறிஸ்து. அந்திரேயா, அவரும் போய்விடுறார். ஏன்னா இவங்க கரைக்கு வந்த உடனே படகெல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்கோ. இப்போ இந்த அற்புதத்தை பார்த்த யாக்கோபும் யோவானும் அவங்க என்ன செய்தாங்கோ அப்படின்னு அவங்களும் படகு விட்டு போறாங்கோ. ஆனா இதோட பின்னணியை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பிரமிப்படைஞ்ச உடனே இவங்க உடனே போறது இல்லைங்க. இவங்க பின்னாடி எங்க போயிடுறாங்கன்னா இவங்களோட இடத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா இவங்களோட தனிப்பட்ட இடம் இருக்கு. அங்கதான் இந்த படகு எடுத்துன்னு போய் நிக்க வைக்கணும். அங்கத்துல இருந்து படகுல இருந்து மீன் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. அந்திரேயா பேதுரு கிறிஸ்து பின்னாடி போயிடுவாங்க. உடனே இவங்களுக்கு அழைப்பு வரல. யாக்கோபுக்கும் யோவானுக்கும் உடனே அழைப்பு வருதுல்ல. இப்ப என்ன நடக்குது, இவங்களோட அழைப்பு எப்படி வருதுன்னு கொஞ்சம் வாசிக்கலாம். ஒவ்வொன்றா ஒரு 2 வசனம் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் 11ஆம் வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயூன் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இந்த சம்பவம் நடந்த உடனே இப்போ வசனம் எப்படி சொல்லுது பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லாருமே உடனே அவங்க படகை விட்டு பின்தொடர்ந்து போயிட்டாங்கன்னு இருக்கும். இதை வாசிச்சிடுங்க. 11. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அந்த அவர்கள்னு சொன்ன உடனே இதுல யாக்கோபு யோவான் கூட இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா முந்தின வசனம் யாரை பத்தி பேசுது? யாக்கோபையும் யோவானை தான், ஜெபதியின் குமாரர்களை பத்தி பேசி அடுத்த வசனமே என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் கரைக்கு போன உடனே படகை விட்டு கிறிஸ்து பின்னாடி போயிட்டாங்கன்னு. அப்போ உடனே தானே போன மாதிரி இருக்கு. அப்படின்னா மார்க்கு சுவிசேஷத்தில் நமக்கு கொஞ்சம் வேற ஒரு சம்பவத்தை காமிக்கும். இப்போ இப்போ கேள்வியை புரிஞ்சுக்குன்னு வசனத்துக்குள்ள போலாம். என்ன கேள்வினா, இந்த அற்புதத்தை பார்த்த உடனே யாக்கோபு யோவானும் கிறிஸ்துவை விட்டு போய், அதாவது கிறிஸ்து பின்னாடி போயிட்டாங்களா? அவங்களுக்கு அழைப்பு அப்பவே வந்ததா, இல்ல அழைப்பு அப்போ வராமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்ததா அப்படின்றது தான் முதல் நம்ம பார்க்கணும். மார்க் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பாருங்களேன், மார்க் 1:19. அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதைக் கண்டு. இப்ப என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கோ? இவங்க மீன் பிடிக்கிறாங்கோ. இவங்களோட படகு எடுத்துட்டு வந்து நிக்க வச்சுட்டு உடனே கிறிஸ்து பின்னாடி போல அவங்களோட வேலையை செய்ய தொடங்கிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்க அந்த படகுல இருக்கிற மீன் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி அவங்க வெளியே வச்சிருக்கணும். அதை தொடர்ந்து அடுத்து என்ன எடுத்திருக்கணும்? பழுது பார்த்துருக்கணும். அந்த அவங்களோட வலைகள் எல்லாத்தையும் பழுது பார்த்துன்னு இருக்கிறாங்க. இப்போதான் இயேசு கிறிஸ்து வரார். இப்போ வரும்போது நேரடியா கிறிஸ்து பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க விட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவங்களோட வலைகள், படகு, அப்பாவையும் ஜெபதியை கூட விட்டுறாங்களாம். ஆனா கவனிச்சு பார்த்தா ஜெபதிய தனியா விடல, கூட வந்து சில வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. 20ஆம் வசனத்துல அங்க விட்டு வந்துடுறாங்க. சரி, இதோட குரோனாலஜியை பார்க்கலாம். அதாவது கால வரிசையை நம்ம முதல் கவனிக்கலாம். என்னென்ன சம்பவங்கள் எப்படி எப்படி நடக்குதுன்ட்டு முதல் பார்த்தா மட்டும்தான் நம்மளால இதோட பின்னணியை புரிஞ்சு கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ இப்போ ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தெரியுது. இப்போ இதுல என்ன நடக்குதுன்னா, முதல் யோவான் பேதுரு அந்திரேயாவுக்கு அழைப்பு வந்துடுது. யோவான் யாக்கோபு இயேசு கிறிஸ்து எடுத்த உடனே என் பின்னாடி வான்னு கூப்பிடுறது இல்ல. ஆனா வந்து கூப்பிட்ட உடனே இவங்க போயிட்டாங்களாம். ஏன் போனோம்? இந்த கேள்வி நல்லா கொஞ்சம் கவனிக்கலாம். பாருங்களேன், நீ விட்டு வான்னு சொன்ன உடனே உடனே போயிட்டாங்களாம். இது எப்படி சாத்தியம்? ஏதாவது ஒரு பின்னணி இருக்கணும் இல்லைங்களா? இவங்க போறதுக்குன்னா இருக்கு, பின்னணி இருக்கு. என்னன்னா, அப்போ இவங்க வலைய பழுது பார்க்கறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது அது முதல் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றா போலாம். இந்த மீன் பிடிக்கிறவர்கள் ஏதாவது மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு அடுத்து திருப்பி இவர்கள் வேலைக்கு, அதாவது மீன் பிடிக்க போனோம்னா அது போறதுக்கு முன்னாடி இவங்களோட வலைகளை ரிப்பேர் பண்ணுவாங்களா, பழுது பார்த்துருவாங்களா. அடுத்து இவங்க மீன் பிடிக்கிறதுக்கு போறதுக்கு இந்த இந்த வலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப என்ன செய்வாங்கன்னா, அவன் மீன் பிடிச்சின்னு வரும்போது அதுல தேவையில்லாத சில செடிகள், அந்த அந்த கடல்ல இருக்கிற, ஏரியில இருக்கிற சில செடிகள், தேவையில்லாத கல் இதெல்லாம் மாட்டி இருக்கும். அதெல்லாத்தையும் எடுத்து தூக்கி வெளியே போடணும்.
ஒருவேளை மீன் பிடிக்கும் போது வலை கிழிஞ்சிச்சுன்னா அந்த வலையை திருப்பி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அவன் ரெடி பண்ணான். ஓட்டெல்லாம் விழுந்திருக்கும், அதெல்லாத்தையும் ரெடி பண்ணாதான் அடுத்து மீன் பிடிக்க போகும்போது அந்த வலையை அவங்களால வீச முடியும். சிக்கா இருக்கும், நிறைய நேரத்தில் முருங்கி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாத்தையும் இவங்க சரி பண்ணி வைக்கணும். அப்போ இவர்கள் வெளியே வந்து என்ன செஞ்சுன்னு இருக்கிறாங்கன்னா, இந்த இந்த அவங்களோட வலையை பழுது பார்த்துன்னு இருக்கிறாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம், இயேசு கிறிஸ்துவோட அழைப்பு இவர்களுக்கு மீன் பிடிச்சி எடுத்தாங்க பாருங்க, அப்பவே வரல. பேதுருவும் அந்திரேயாக்கு மட்டும் தான், அதுல ரொம்ப குறிப்பா பேதுருவுக்கு மட்டும் தான். சரியா? இப்ப இது புரியுது இல்லைங்களா? சரி, எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஒரு அனுமானம் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு. இவங்களுக்கு நிறைய மீன் கொஞ்சம் எக்கச்சக்கமா கிடைச்சிச்சு, படகே மூழ்கிற அளவுக்கு இவர்களுக்கு மீன் கிடைச்சிச்சு. இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதோ பெரிய பெரிய மீன்கள் கிடைச்சிருக்கு. இப்போ இவங்க கரைக்கு வந்த உடனே அந்த மீன்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கணும், படகுல இருந்து முதல் வெளியே எடுத்திருக்கணும். அடுத்து கூட வேலைக்காரர்களும் இருக்கிறாங்களே, எல்லாரையும் சேர்த்து வெளியே எடுத்திருக்கணும். அதுக்கு ஒரு ஒரு 1 மணி நேரம் 2 3 மணி நேரம் ஆயிருக்கலாம். அடுத்து இவங்களோட நெட், அதாவது இவங்க கிட்ட இருந்த அந்த வலைகளை இவங்க ரிப்பேர் பழுது பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரத்துல இருந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் இவங்க அங்க வேலை செஞ்சிருக்கலாம். மீன் எல்லாத்தையும் எடுத்து உள்ள எடுத்துன்னு போய் சேர்த்து நெட் எடுத்து ரிப்பேர் பண்ணி. அப்ப இயேசு கிறிஸ்து உடனே இவங்க கிட்ட வரல, அமைதியா விட்டுக்கிறாரு. பேதுருவை மட்டும் கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. இவங்க ஏன் இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே போனாங்க? என்ன ஓடின்னு இருந்தது இவங்களோட மனசுல, என்ன ஓடின்னு இருந்திருக்கலாம்? இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். என்ன ஓடி இருந்தா கிறிஸ்து கூப்பிட்ட உடனே இவங்க போயிருக்கணும்? இதை நம்ம முதல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த பகுதிக்கு போகலாம். இப்போ எங்க போலான்னு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகர்கிட்ட போகலாம். இது முதல் பாகத்துல நம்ம பார்த்தோம், அதாவது 2ஆம் பாகத்துல பார்த்தோம். யோவான் ஸ்நானகர்கிட்ட தான் அந்திரேயாவும் வேறொரு சீஷன் பேர் சொல்லப்படலாங்க வேலை செஞ்சுன்னு இருக்குவாங்க. அப்போ அந்திரேயா தான் யாரை கூப்பிட்டுன்னு வருவாருன்னா, அந்திரேயாவும் இந்த இன்னொரு சீசனும் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போய் கிறிஸ்து எங்க தங்கி இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சு கிறிஸ்துவோட தங்கி இருக்குவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சோம். அதுல ஒருத்தர் தான் அந்திரேயா. அவர் போய் தான் யாரை கூப்பிட்டுன்னு வர்றாருன்னா, சீமோன் பேதுருவை கூப்பிட்டுன்னு வர்றாரு. இன்னொருத்தர் யாரு? அவர் யோவான். ஏன்னா யோவான் சுவிசேஷத்துல கிடைக்கும், அது யோவானை குறிச்சு படிக்கும் போது விவரமா பார்க்குவோம். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான். எப்படி அந்திரேயா போய் பேதுருவிடத்தில் மேசியா பத்தி சொல்லி இருக்குவாரோ, யோவான் சும்மாவா இருந்திருக்குவாரு, வந்து யாக்கோபு கிட்ட சொல்லியிருக்குவார். ஆனா என்ன விசேஷம்னா, இவங்களுக்கு இன்னும் அழைப்பு வரல, அமைதியா இருக்கிறாங்க. இப்ப மீன் பிடிக்கிற அந்த அற்புதத்தை பார்த்த உடனே 2 பேரும் பிரமிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும், ராத்திரி முழுவதும் மீன் கிடைக்கல. பேதுரு பத்தி நல்லா தெரியும், ராத்திரி முழுவதும் மீன் கிடைக்கல. ஆனா இந்த அளவுக்கு வலைகளே கிளியத்தக்கதான மீன் கிடைச்சிருக்குதுன்னா, இது கண்டிப்பா இவர் யார் தான்? இவர் மேசியா தான். அது மட்டுமல்லாமல் பேதுரு இயேசு கிறிஸ்துவை ராபி என்று ஏற்றுக்கொண்டிருக்குவார். அதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். கிறிஸ்து பேதுருடத்தில் நான் உங்களை ஜனங்களை பிடிக்கிறவர்களாய் மாத்துகிறேன்னு சொன்ன உடனே பேதுரு அப்படியே எல்லாத்தையும் போட்டு போயிட்டார். இதெல்லாத்தையும் பார்த்த இவர்களோட மனசு என்னவா இருந்திருக்கும், என்ன யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம எப்படி சிந்திக்கலாம் பாருங்களேன். இப்போ ஒன்றும் வேணாம், இப்போ நம்ம ஒரு ஒரு 5 பேர் நம்ம ஒண்ணா இருக்கிறோம். இப்படி இப்படி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இந்த 5 பேர்ல ஒருத்தவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுத்துட்டு கூப்பிட்டுன்னு போயிட்டார். இப்போ 4 பேர் இருக்கிறோம். நம்ம என்ன யோசிச்சுன்னு இருக்கோம்? நம்மளுக்கும் கிறிஸ்துவ பத்தி தெரியுது, அவர் செய்யற அற்புதத்தை எல்லாத்தையும் பார்த்தோம், நமக்கு அழைப்பு வரல. நம்ம என்ன தெரியுங்களா யோசிக்கும்? என்ன கூப்பிட மாட்டாரா? யோசிக்குவோமா? யோசிக்க மாட்டாங்களா? கரெக்டா யோசிக்கும். என்ன கூப்பிட மாட்டாரா? ஏன் இன்னும் என்ன கூப்பிடல? அவங்க போயிட்டாங்களே, அப்ப நான் வேண்டாவா? இதெல்லாம் மனசுல ஓடின்னு இருக்கும் இல்லைங்களா? அப்ப இவங்க வலைகளை பின்னி கொண்டு இவங்க என்ன தெரியுங்களா யோசிச்சுன்னு இருந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேசியா, அவர் தான் நம்ம காத்து இவ்வளோ வருஷமா மோசே எழுதினவரை காத்து இருந்தோம். பேதுரு கூட கூட இவங்க எல்லாருமே நண்பர்கள். அந்திரேயா பேதுருவுக்கு அழைப்பு கிடைச்சிச்சு, அவங்க போயிட்டாங்க. யோவான் ஸ்நானகர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, எனக்கு பின்னாடி வருவர் இவர் தான், இவங்ககிட்ட தான் போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா எங்களை கூப்பிட மாட்டாரா அப்படின்னு ஏங்கி நின்றா மட்டும் தான் கூப்பிட்ட உடனே வலைய போட்டு போக முடியும். காத்துங்கிறாங்களாம், எங்களை கூப்பிட மாட்டீங்களான்னு. இப்ப வரார் கிறிஸ்து நடந்து நேரா இவங்களை பாக்குறதுக்கு. பார்த்தா இவங்க வலைய பின்னின்னு இருக்கிறாங்க. உடனே சொல்றார், என் பின்னாடி வான். இவங்களோட மனசு எப்படி இருந்திருக்கும்? மிகப்பெரிய சந்தோஷம். எல்லாத்தையும் உடனே போட்டாங்களா. இந்த நேரத்துக்கு தான் நாங்க காத்துன்னு இருந்தோம், இந்த தருணத்துக்கு தான் நாங்க காத்துன்னு இருந்தோம், எப்போ நீங்க என்ன கூப்பிட மாட்டீங்கன்னு. இப்படித்தான் அவங்களோட இருதயம் இருந்திருக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலர்களாய் கிறிஸ்து பின்னாடி போயின்னு இருக்கிறவர்கள். சரி, இவங்க போறாங்கன்னா ஜெபிதியோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவங்க அப்பா
ஐயோ மகனே, உனக்காகத்தான் நான் இவ்வளோ பெரிய வியாபாரத்தை செய்து வச்சிருக்கிறேன். எனக்கு பின்னாடி யாருக்கு போனோம்? யாக்கோபு, அவர் தான் மூத்த குமாரன். அவருக்கு தான் போனோம், ஏன்னா சேஷ்ட புத்திரன் இல்லைங்களா, அவங்களுக்கு தான் சொத்து கொடுக்கணும். ஆனா யாக்கோபோட மனசுனா, இந்த அழைப்பு, இந்த சேஷ்ட புத்திரத்தோட பெரிய அழைப்பு, இந்த சொத்தோட இதுதான் பெருசுன்னு நினைச்சாராம், நினைச்சிருக்கிறாரு. இப்ப ஜெபதினா நினைச்சிருக்குவார் தெரியுங்களா? நான் சொன்ன பாருங்க, அதெல்லாம் நினைக்கல ஜெபதி. ஜெபதி அனுப்பிச்சு வைக்கிறார். ஏன்னா ஜெபதிக்கும் நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து இவங்க எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மரியாளின் சகோதரிகள்னா, அப்ப கிறிஸ்து வளருது, கிறிஸ்து 12 வயசுல ஆலயத்துல நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் நல்லா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ கூப்பிட்ட உடனே அவங்க அப்பா கூட என்னத்தான் சொல்லியிருக்கணும்னா, போயிட்டு வான்னு தான் அனுப்பிச்சிருக்கணுமே தவிர யாருமே தடை செய்யலையா. அப்போ கூட என்ன செய்யறா இருப்பாருங்களே யாக்கோபு, அவங்க அப்பாவை தனியா விடலையா. கூட யார் இருக்கிறாங்கன்னா வேலைக்காரர்கள், வேலைக்காரர்கிட்ட விட்டு வரார். இது ஒரு பிரமாணத்தை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். உன் தாயும் உன் தந்தையும் கனப்படுத்து அப்படின்னு சொல்லி. அப்போ விட்டுட்டு நேரடியா எங்க போயிட்டாங்கன்னா கிறிஸ்து பின்னாடி போயிட்டாங்க. இவங்க 4 பேருமே அந்த நாட்கள் முதல் இயேசு கிறிஸ்து கூடவே ரொம்ப நெருக்கத்துல இருந்தவர்கள், ரொம்ப ரொம்ப நெருக்கம். அதுல பேதுரு, யோவான், யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் உள்வட்டம் படிச்சிருக்கிறோம் நம்ம, இன்னர் சர்க்கிள். உள்வட்டத்துல 3 பேர் ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருக்குவாங்க. வெளிவட்டத்துல மீதி இருக்கிறவர்கள் இருக்குவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து கூட ரொம்ப க்ளோஸா அவரோட பயணிக்கிற முக்கியமான தருணத்துல தான் இவங்க 3 பேரை நம்மளால பார்க்க முடியும். அதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு. ஆனா கூட இருந்த சில அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, மத்த அப்போஸ்தலர்கள், அவங்களுக்கெல்லாம் இது பிடிக்கல, அப்பவே பிடிக்கல. அவங்களோட மனசுல அப்பவே கொஞ்சம் விதமான கசப்பு, அதாவது காரம் வந்துருது. இது எந்த சம்பவத்துல பார்க்கலாம்னா, ஏன் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சொந்தக்காராச்சே, நீங்க சொந்தக்காரன்ற தொட்டத்தானே பக்கத்திலேயே வச்சுன்னு இருக்கிறீங்க. நீ கூட நிறைய நடக்குது இல்லைங்களா, சொந்தக்காரனா கிட்ட, அந்நியர்னா தூரம் தள்ளுவோம் இல்லைங்களா. அப்ப சொந்தக்காரனா கிட்ட வச்சுன்னு இருக்கிறீங்க, அதனால தான் கிட்ட வைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு மனோபாவம் இருந்திருக்கு. இது எங்க, இந்த சம்பவத்தை எங்க பார்க்கலாம்னா, இதெல்லாம் பரிசுத்தாவி கெடிப்பதற்கு முன்பதாக. ஆனா பரிசுத்தாவி கெடிச்ச உடனே இவங்க மனநிலைமை அப்படி இருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சம்பவத்தை எங்க பார்க்கலாம்னா, ஒரு நாள் வந்து இயேசு கிறிஸ்து எரிகோல இருந்து எருசலேமுக்கு பயணமா போயின்னு இருக்கிறாரு. இதுதான் அவரோட கடைசி பயணம் ஆயிடுச்சு. இது இங்க பஸ்கா பண்டிகைக்கு போய் தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு பயணம். அப்படி போகும்போது நேரடியாக யார் தனக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுனா, சலோமி வராங்க. வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட விழுந்து பணிவாய் சில வார்த்தைகளை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவரே, நீங்க எப்படி இருந்தாலும் இப்ப எருசலேமுக்கு போய் என்னத்தான் ஆவீங்க? ராஜாவாத்தான் நீங்க ஆவ போறீங்க. ஏன்னா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, மேசியா ராஜா, அவர் எருசலேமுக்கு போய் ராஜ்யத்தை ஸ்தாபித்து ரோமர்களை வெளியே துரத்தி, சாலமோன் ராஜ்யத்தின் காலத்தில் எப்படி ஒரு இவங்களுக்கான சமாதானத்தின் ராஜ்யம் வந்ததோ அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், தாவீதை போல் ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், இப்படிலாம் யோசிச்சிருந்தாங்க. இப்போ நீங்க ராஜாவாயிட்டீங்கன்னா உங்களுடைய ராஜ்யத்துல என்னோட 2 குமாரர்களை, ஒருத்தவங்களை இடது புறத்திலையும் இன்னொருத்தரை வலது புறத்திலையும் உட்கார வைங்கன்னு சொன்னா கேட்குறாங்க இல்லைங்களா. இந்த சம்பவத்துல மற்ற சீசர்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்களேன். மத்தேயு 20 அதிகாரம் 24 வசனம். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். என்ன ஆனாங்களாம்? எரிச்சலானாங்களா? கேட்டது யாரு? அவங்க அம்மா. எரிச்சல் ஆகணும்னா யார் மேல ஆகணும்? இப்ப யார் மேல ஆயிருக்கிறாங்க இவங்க? அந்த 2 சகோதரர்கள் மேல் எரிச்சலானார்கள். ஏன்னா என்ன என்ன யோசிச்சாங்கன்னா, ஓ, இந்த கரெக்டா என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க 2 பேரும், யோவான் யாக்கோபு, அவங்க அம்மாவை கூப்பிட்டுன்னு வந்துட்டா, சொந்தக்காராச்சே, அப்ப கேட்டா என்ன ஆயிடும், கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுன்னு வந்துட்டாருன்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க மனநிலைமை அப்படி இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நேரடியா கேட்டிருக்கலாம், கிறிஸ்து கூடவே தான் இருக்கிறாங்க. ஆனா பாருங்களேன், அதுல கூட இயேசு கிறிஸ்து பச்சைப்பாதம் காமிக்கவே இல்லை. நீ என் கூட இருக்கிறதுனால உனக்கு ஃபேவரெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் டைரக்டா கேட்கிறார், நீங்க என்ன கேட்கறதுன்னு உங்களுக்கு தெரியல, நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா கேட்டார் பாருங்க. முடியும்னு சொன்னாங்களா அந்த சீசர்கள். சரி நீங்க குடிப்பீர்கள்னு கூட சொன்னாரா. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ என் இடது புறத்திலும் வலது புறத்திலும் உட்காரத்துக்கு இது பிதாத்தா தீர்மானிக்கணும், நான் அல்லன்ட்டார். அப்போ இந்த மாதிரி உரிமைகள் எல்லாமே யாரிடத்துல இருந்து தான் வருதுன்னு பாத்தீங்கன்னா, பிதா கிட்ட இருந்து தான் வருது. அப்போ பிதா தான் தீர்மானிக்குவார் யார் உட்காரணும், யார் உட்காரக்கூடாது. இதுலயே புரியுது பாருங்க, பிதா தான் மனவாட்டியை தேர்ந்தெடுக்கிறார், யார் உட்காரணும் கிறிஸ்து பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு அவர் தான் தேர்ந்தெடுக்குவாராம். சரி, இந்த சம்பவம் இதுக்கு இப்போ கொஞ்சம், இது கொஞ்சம் ரொம்ப முன்னாடி வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த இந்த எருசலேம் சம்பவம்.
திருப்பி கொஞ்சம் பின்னாடி போலாம். யாக்கோபு இயேசு கிறிஸ்து கூடமே பயணமா போய் இருக்கிறாரு. அப்போ ஒரு காலப்பகுதியில், இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஜேரியஸ் அந்த மனுஷன் இருந்தார் இல்லைங்களா, அன்னைக்கு கப்பர்நாகும் பகுதியில இருந்த ஜெப ஆலயத்துல இருந்த ஒரு தலைவர். இவர் ரொம்ப பிரபலமான தலைவர், ரொம்ப நல்ல தலைவராக தான் இருந்தாராம். இவரோட குமாரத்தி தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சிக்காயிட்டு இருக்குவாங்க. இவங்க இந்த ஜேரியஸ் இயேசு கிறிஸ்து கிட்ட பணிவா கேட்குவார், இந்த மாதிரி என்னோட குமாரத்திக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தயவு செஞ்சு ஏதாவது கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுன்னு. வீட்டுக்கு போகிற வழியில தான் இன்னொரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துல ஒரு சின்ன நிழல், அதை பார்த்துட்டு முன்னாடி போயிடலாம். ரொம்ப சின்ன நிழல். அந்த சம்பவத்துல ஒரு பெரிய கூட்டம், இந்த கூட்டத்தோட நெருக்கம், ரொம்ப நெருக்கடி இருக்கு. இந்த நெருக்கடியில தான் யார் வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்திரீயும் இருக்கிறாங்க. இந்த ஸ்திரீ யாருன்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷமாக தன் சரீரத்தில் இருந்து ரத்தம் வெளியேறி கொண்டு நிற்கிற ஸ்திரீ. இன்னும் சொல்ல போனா அசுத்தமான ஸ்திரீ. சரிங்களா? இந்த ஸ்திரீ எப்படி குணமடைஞ்சாங்கோ? இயேசு கிறிஸ்துவோட வஸ்திர தொங்கலை தொட்டு குணமடைஞ்சாங்க. இந்த ஸ்திரீக்கு நிறைய வைத்தியர்கிட்ட போனாங்களாம், யாருமே இவங்களுக்கு உதவி செய்யல, வீதிக்கு வந்துட்டாங்க. இந்த ஸ்திரீயோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா, முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா விசுவாசம் அதிகமா இருக்கா. நான் ஒன்னும் வேண்டாம், அவரோட வஸ்திரத்தை தொட்டா போதும், நான் சுகம் அடைஞ்சிடுவேன்ட்டு அவ்வளோ விசுவாசத்தை உடையவரா இருக்கிறாங்க. இதை தொட்ட உடனே சுகம் அடைஞ்சிடறாங்க. இதை கவனிங்க. இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்கள்ல நிறைய நிறைய பாடங்கள் இருக்கு. அதுல ஒரு சின்ன உதாரணம் தான் இன்னைக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடந்து இருக்கும் போது அந்த ஜேரியஸ்ன்ற வீட்டோட குமாரத்தி செத்து போயிட்டாங்களாம். செய்தி நேரடியா வருது, இந்த மாதிரி உன் குமாரத்தி செத்தாச்சுன்னு. இப்போ உடனே இயேசு கிறிஸ்துக்கும் அந்த செய்தி தெரியுது, குமாரத்தி செத்தாச்சுன்ட்டு. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார் அந்த ஏரியஸ்க்கு பார்த்து, பயப்படாதே, விசுவாசமா இரு, உன் குமாரத்தி சுகமடிவாள் சொல்லிட்டு, கூட பேதுரு, யோவான், யாக்கோப் இவங்கள தான் கூப்பிட்டுன்னு போறார். நேரா எங்க போறாருன்னா வீட்டுக்குள்ள போறாரு. இந்த குமாரத்திக்கு என்ன வயசு தெரியுங்களா? 12 வயசு. அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு வருஷமாக ரத்தம் போயின்னு இருந்துச்சு தெரியுங்களா? 12 வருஷம். ரெண்டு பேருக்குமே ஒரே வயசு காலம். புரியுதுங்களா? அப்ப இந்த இந்த குமாரத்தி பிறந்த முதல் அங்க என்ன நடந்திருக்கணும்? அந்த ஸ்திரீக்குன்னா ரத்தம் வந்திருக்கணும். சரி, இதுல என்ன இருக்கு பார்க்கலாம். இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரே சத்தம். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிடுறாரு. ஏன்னா எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த ஸ்திரீ செத்தாச்சுன்ட்டு. கிறிஸ்து சொல்றாரு, இல்ல சாவல, தூங்கின்னு இருக்கிறாங்கன்னா எல்லாம் கேலி பண்ணாங்க. உடனே எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாரு, வெளியே போயிடுங்கன்ட்டு. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் எப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு அற்புதமே செய்யலைன்னா கூட கேமரா முன்னாடி நின்று பிரபலமாகணும்னு தான் நினைக்குவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாருமே வெளியே அனுப்பிச்சு இந்த ஸ்திரீய, செத்த பெண்ணை உயிரோட எழுப்பிட்டார். சரிங்களா? இதுதான் அந்த சம்பவம். இதை பார்த்து நிற்கிறது யாரு? யாக்கோபு நல்லா பார்த்து நிற்கிறார். சரி, இதுல நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு சின்ன நிழல் இருக்கு. ரெண்டு இடத்துலயும் ஸ்திரீக்கள், ரெண்டு இடத்துலயும் 12 வருஷம். சரிங்களா? ரெண்டு இடத்துலயும் குமாரத்தி, அங்கேயும் ஒரு ஸ்திரீ தான், இங்க குமாரத்தி. இப்போ ஸ்திரீ என்றால் யாரை குறிக்கும், குமாரத்தி என்றால் யாரை குறிக்கும்னு பார்த்துட்டான். இந்த கணக்குக்குள்ள போலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. யார பத்தி சொல்றாரு? இது சபையை பத்தி சொல்ற வசனம். இந்த வீடு உலகம், அந்த வீட்டோட தகப்பன் சாத்தான், அவனை மறந்துரு. அவனோட ஜனங்கள், அவனோட கிரியைகள் எல்லாத்தையும் மறந்துரு. அப்பதான் ராஜா உன்மேல் பிரியமா இருப்பாருன்னெல்லாம் சொல்லின்னு வருவார். இப்போ சபையை பார்த்து என்ன சொல்றாருன்னா, குமாரத்தியே கேள். ஆமாங்கோ, நம்மளோட நிலைமை இப்படித்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி நம்ம நம்ம ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. கிறிஸ்து நம்ம மத்தியில நடந்துன்னு வந்து இருக்கிறாரு. நம்மளோட விசுவாசம் என்னன்னா, அவரோட வஸ்திரத்தை தொட்டா குணம் அடைஞ்சிடுவோம். அந்த வஸ்திரத்தை அந்த ஸ்திரீ தொட்டாங்களாம், குணம் அடைஞ்சாங்களாம். நாம கூட அதே மாதிரி தான். எப்போ இயேசு கிறிஸ்தோட வஸ்திரத்தை நம்ம தொடுறோம் தெரியுங்களா? கரெக்டா எப்ப தெரியுங்களா தொடுவோம்? கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு நிற்கிறோம். அப்பனா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நாம் எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்பதான் அந்த துணியே நமக்கு கிடைக்குது. அப்பதான் அசுத்தத்திலிருந்து சுத்தமாக்கப்படுகிறோம். அந்த ஸ்திரீ அசுத்தத்திலிருந்து சுத்தமாக்கப்பட்டாங்க. ஓகே, இது ஒண்ணு. அடுத்து அந்த குமாரத்தி, சின்ன அந்த ஏரியஸோட குமாரத்தி செத்து போயிட்டு இருந்தாங்க. உயிர் தெளர வச்சார் இயேசு கிறிஸ்து. சிறு பெண்ணே எந்திரின்னு சொன்ன உடனே உயிர் தெளிந்து வந்துச்சு. அதாவது ஜீவனோட உயிர் தெளிந்து வந்துச்சு.
நாம கூட செத்து போன நிலைமையில தான் இருந்தோம். எதுலனா, முந்தி நீங்கள் அந்தகார லோகாதிபதிகளோட கிரியை, அந்த உலகம் என்ற கிரியைக்கும் பாவம் என்ற நிலைமைக்கும் செத்தவர்களா இருந்தோம். அதான் இயேசு கிறிஸ்து சொல்வார், மரித்தோர் மரித்தோரை அடக்கம் செய்தோன்னு. ஏன்னா கிறிஸ்துவோட பார்வையில் உயிரோட இருந்து ஜீவனுக்குள் வராதவர்கள் கூட செத்து போன நிலைமையில் இருக்கிறவர்கள் தான். நம்ம செத்த நிலைமையில தான் இருந்தோம். இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை எழுப்புனாராம், எந்திரிச்சுக்கோன்னு எழுப்புனாராம். தூக்கத்தை விட்டு எந்திரிச்சுமா? நம்ம எந்திரிச்சிட்டுமா? இப்போ இன்னைக்கு எந்திரிச்சிட்டுக்கிறோம். மறுபக்கத்துல சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், அவரோட வஸ்திரத்தை தொட்டு சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த வருஷத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 இடத்துலயோ 12 12 வரும். நீங்களே போட்டுருவீங்க கணக்கு. 12 பெருக்கல் 12 போட்டீங்கன்னா 144, பெருக்கல் கிறிஸ்துவின் எண் 1000 போட்டீங்கன்னா 144,000 பேரையும் கூட இயேசு கிறிஸ்து இப்படித்தான் சுகமாக்கி கொண்டு நிற்கிறாராம். இதெல்லாம் யாக்கோபு பார்த்து நிற்கிறார். இதே மாதிரி அந்த மறுரூப மலையில கூட யார் இருக்குதுன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு தான் இருக்கிறாங்க. இந்த மறுரூப மலையோட ஒரு சின்ன நிழல் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்போ கொஞ்சம் அப்படியே முன்னாடி நம்ம போகலாம். இப்போ யாக்கோபை குறித்து நம்ம அப்படியே ஒரு ட்ராக்கா பார்த்துன்னு போயின்னு இருக்கிறோம். இப்போ கடைசியா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவரோட ஊழியத்தின் நாட்களில் அவர் கலீலியா பகுதியில தான் அதிகமாய் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அடிக்கடி எருசலேமுக்கு போவார், பண்டிகை இருந்தா எருசலேமுக்கு போவார். அப்போ ஒரு வாட்டி போறதுக்கு முன்னாடி யாக்கோபையும் யோவானை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு இவங்க என்ன சொல்றாருன்னா, ஏன்னா இப்ப எருசலேமுக்கு போனோம், ஆனா ரொம்ப கொஞ்சம் நீடிய பயணம் இருக்கு, நாங்க போறதுக்கு முன்னாடி சமாரியா பகுதியில கொஞ்சம் தங்கலாம், அதனால நீங்க போய் சமாரியால எனக்கு முன்னாடி போய் சமாரியால நான் வந்து தங்குறதுக்கும் அங்க தேவனோட சத்தியத்தையும் நம் பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லி யோவானையும் யாக்கோபையும் அனுப்பிச்சு வச்சிருக்குவார். இது அவர் உயிர் தெழுந்து போறதுக்கு முன்னாடி. இப்ப நேரா இவங்க எங்க போவாங்கன்னா, யோவான் யாக்கோபு 2 பேருமே சமாரியா கிராமத்துக்கு போவாங்க. அங்க சமாரியன் கிராமம், நிறைய கிராமங்கள் இருந்துச்சு. அங்க நிறைய கிராமத்துக்கு போய் இயேசு கிறிஸ்துக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி, கிறிஸ்து சமாரியாவுக்கு வந்தா பிரசங்கம் பண்றதுக்கு இவங்க வேலையை செய்யறதுக்கு போனாங்களாம். ஆனா போன உடனே அந்த சமாரியர்கள் கேட்டிருக்கிறாங்க, யாரும் உங்களுடைய ராபி கேட்குவாங்க இதெல்லாம். அவர் ஒரு யூதன், சரி யாரு அவர்? யூதா கோத்திரம், சரி எங்க போயின்னு இருக்கிறீங்க? இப்போ நம்ம ஜெருசலேமுக்கு போயின்னு இருக்கிறோம் அப்படின்னா உடனே கோபம் கோபம் வந்துச்சா. ஏன்னா சமாரியர்கள் எருசலேம் ஆலயத்துக்குள்ள சேர்க்கப்பட மாட்டாங்க. அவங்க அன்னைக்கு அப்படித்தான் இருந்தது. அவங்க கிட்ட அவங்கள உள்ள விட மாட்டாங்க, ஏன்னா நீங்க கலப்படத்துல இருக்கிறீங்கன்ட்டு. அப்ப கூட அவங்க உள்ள வந்துருவாங்க, எப்படியோ பிரதான ஆசிரியர்கள் பார்த்து அவங்களை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே சமாரியர்களுக்கு மிகுந்த கோபம் வந்துச்சான். கோபம் வந்த உடனே அந்த இடத்துல யோவானும் யாக்கோபும் காமிச்ச ஒரு வார்த்தை தான், அல்லது சொன்ன ஒரு வார்த்தை தான், இவர்களுக்கு இடி முழக்கத்தின் குமாரர்கள் என்று பெயர் கிறிஸ்து வைக்கிறதுக்கு ஒரு காரணமா மாறினது. என்ன சொன்னாங்க? வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 9:54. அவருடைய சீசராகிய யாக்கோவும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். என்ன கேட்டிருக்கிறாங்க பாருங்க. இது இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிறிஸ்து பின்னாடி என்ன சொல்வார்னா, நீங்க எந்த ஆவியில கேட்டுன்னு இருக்கிறீங்க தெரியுமான்ட்டு கடிஞ்சு கொள்வார். அப்ப இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, சமாரியர்கள் நம்மளை சேர்க்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப குறிப்பாக உங்களை சேர்க்க மாட்டேன்னு இருக்கிறாங்க. இது கிறிஸ்து மேல இருந்த ஒரு அன்பும் கூட, ஆனா அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை, அன்பும் கூட. உங்களுக்கு சித்தமானா சொல்லுங்க, எலியா காலத்துல எப்படி அக்னி வந்தது, அந்த அக்னி இவங்க மேல எரிக்கிடலாமான்னு கேட்டாங்க. இதுவும் ஒரு காரணம், வைராக்கியமும் ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம், இடிமுழக்கத்தின் குமாரர்கள். சில சரித்திரத்துல என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, யோவானும் யாக்கோபோட சுவிசேஷம் பின் நாட்களில் இப்படி மாறுச்சான். அவங்க பேசுனாங்கன்னா இடி முழக்கத்தின் மாதிரி பேசுவாங்களாம். அந்த மாதிரி சுவிசேஷமா இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட யோவானோட சில காரியங்கள்லாம் இந்த மாதிரி இருந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் எவிடன்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். இப்போ புரியுது இல்லைங்களா இவங்களோட பெயருக்கான அர்த்தம், ஏன் இவங்களுக்கு வந்தது அப்படின்ட்டு. கடைசியா இயேசு கிறிஸ்துவோட கெத்செமனே தோட்டத்துல கூட யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு கூடவே இருக்கிறாரு. அந்த தூங்கிட்டாங்க இல்லைங்களா, அந்த தூங்குனவர்ல ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு தான். இதற்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து பிடிச்சிட்டாங்கோ. ஆடுகளை பிடிச்ச உடனே கூட இருந்த மெய்ப்பண்ணை பிடிச்ச உடனே கூட இருக்கிற ஆடுகள்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா எல்லாருமே ஓடி போயிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. அதுல பேதுருவும்
இன்னொரு சீசன், அது யாருன்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம். இவங்க 2 பேர் மட்டும் தான் கிறிஸ்து பின்னாடி போவாங்க, வேற எல்லாருமே ஓடிடுவாங்க. அதுல யாக்கோபும் ஒருத்தர். ஆனா இவருக்கு பெந்தேகோஸ்து நாளைக்கு பின்னாடி, நான் சொன்னேன் இல்லைங்களா அப்போவே, எந்த அப்போஸ்தலனுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இவருக்கு தான் கிடைச்சிச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு பின்னாடி இவங்களுக்கு பரிசுத்தாவியில கிடைச்ச சம்பவத்துல, சபைக்கு வந்த முதல் துன்பமே யார் மூலியமான்னு பார்த்தீங்கன்னா சவுல் மூலியமா தான் வந்தது. இதெல்லாம் அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரத்தில் வரும். அதனால அநேக விசுவாசிகள் என்ன ஆயிட்டாங்கன்னா, சிலர் வந்து யூதேயா பகுதிக்கும் சிலர் வந்து சமாரியாவுக்கும் ஓடி போயிட்டாங்க. ஆனா அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ஜெருசலேம்ல தான் இருக்குவாங்க. பின் நாட்களில் சரித்திரம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு ஜெருசலேமை விட்டு நேரா தர்ஷிஷ், இன்னைக்கு இருக்குது பாருங்க ஸ்பெயின், நார்த் வெஸ்ட் ஸ்பெயின், ஸ்பெயினுக்கு போனாராம். அந்த இடத்துல தான் தர்ஷீஷோ இருந்தது. ஏன்னா அங்க நிறைய இஸ்ரேல் மக்கள், நிறைய யூதர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. இது ஏறக்குறைய யோப்பா பகுதியிலேருந்து 2500 மைல். யார் போற காலப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா யோனாவின் காலப்பகுதியில். அந்த மாதிரி நேரம் எங்க போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஸ்பெயினுக்கு போயிட்டாராம். அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். சரி, அது நம்மளுக்கு அவ்வளோ ரெக்கார்டு இல்லை. ஆனா நம்மளுக்கு எது ரெக்கார்ட் பைபிள்ல இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஊழியத்தை முடிச்சு இவர் வந்தாரா, திருப்பி ஜெருசலேமுக்கு வந்திருக்கிறார். கிபி 43 44 இருக்கும் அந்த நேரத்துல. ஜெருசலேமுக்கு அப்போஸ்தலனான யாக்கோபு வந்த உடனே அந்த இடத்துல யார் ஆட்சி செஞ்சுன்னு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிப்பா ராஜான்ற ஒரு ராஜா. ஏரோதுன்றது ஒரு பட்டம். அக்ரிப்பா ராஜா தான் ஆட்சி செஞ்சுன்னு இருக்கிறார். இப்போ ராஜா மாதிரி, அதாவது பெரிய மன்னன் அல்ல, நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா சீசர், அந்த மாதிரி இல்லை. சின்ன சின்ன குட்டி குட்டி பிரிச்சு கொடுத்துருக்குவாங்க. அந்த வரிசையில தான் அக்ரிப்பா இருக்கிறார். இப்போ அக்ரிப்பாக்கு எப்படியாவது யூதர்களை இம்ப்ரெஸ் பண்ணனா அவங்களோட மனசுல இவர் போய் இடம் பிடிக்கணும். அப்பதான் யூதர்களுக்கும் ரோம அரசாங்கத்துக்கும் ஒரு பிரச்சனை ஓடினே இருக்கு. அந்த பிரச்சனை எப்படியாவது தீர்க்க முடியும்னு சொல்லி கரெக்டா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு அந்த நேரத்துல வந்திருக்குவார். இது வசனம் இருக்கு, யாக்கோபு வந்திருக்குவார். இப்ப யாக்கோபுன்ற ஒருத்தர் இவருக்கு பலியாட கிடைச்சாச்சா. அதனால உடனே என்ன பண்றாருன்னா, பஸ்கா பண்டிகை நடுக்கிற சம்பவத்தில், இதெல்லாம் ஒன்னா கவனிங்க, பஸ்கா பண்டிகை நடுக்கிற சம்பவத்துல அக்ரிப்பா ராஜா என்ன பண்ணுவார்னா, யாக்கோப பிடிச்சிடுவார். பிடிச்சி கூப்பிட்டுன்னு வருவார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர்கள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தத் தொடங்கி அடுத்து 2. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். என்ன பண்ணிட்டாருங்களா, யாக்கோபை பட்டயத்தினால கொலை செய்தார். அதாவது தலை தான் இன்னைக்கு வெட்டுறது வழக்கம், அதுதான் நடந்திருக்கணும், வேற குத்தியெல்லாம் இல்ல, தலை தான் வெட்டியிருக்குவாங்க. இவரை பட்டயத்தினால கொலை செஞ்சாங்களா. எப்போ நடந்துச்சுங்களா இது? பஸ்கா பண்டிகை நேரத்தில். இயேசு கிறிஸ்து கிட்ட இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லைங்களா, இந்த பாத்திரத்தில் நாங்களும் குடிப்போம். அது எந்த காலம்? பஸ்கா பண்டிகை. இவர் அந்த பாத்திரத்தை கிறிஸ்து பஸ்கா பண்டிகை அன்னைக்கு குடிச்சு அவரும் முடிச்சாரு. அதே பாத்திரத்தை வாக்குறுதி கொடுத்த யாக்கோபும் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அதே பஸ்கா பண்டிகையில் இவரும் குடிச்சு முடிச்சிருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், எந்த அப்போஸ்தலனுக்கும் கிடைக்கல. தன் ஜீவனை கிறிஸ்து குறிப்பிட்ட அதே காலப்பகுதியில் கொடுத்தாராம். அப்போஸ்தலர்களே முதல் முதல் இரத்த சாட்சியாக மரித்தவர் இவர் தான், வேற யாருமே இல்லை. ஸ்தேவானெல்லாம் சீசன். அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள்ல முதல் இரத்த சாட்சி யாக்கோப், அவர் தான் முதல் சாகடிக்கப்படுகிறார். இது பெரிய பாக்கியம். சாவுறது பாக்கியமா? பின்னாடி வசனங்கள்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்களேன். சாவுறது பாக்கியமா தான் இவங்க எல்லாமே கருதுனாங்க. இது நடந்த உடனே இந்த அக்ரிப்பா ராஜா பேதுரு கூட சாவடிக்கிறதுக்கு திட்டம் போட்டார். என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு கூட பிடிச்சின்னு வந்துடுவார். பேதுருவை பிடிச்சின்னு வந்து சிறையில போட்டுருவார். சிறையில போட்டு அடுத்து இந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்ச உடனே பேதுருவை ஜனங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டுன்னு வரலாம். கூப்பிட்டுன்னு வந்து பேதுருவை கூட நியாயம் விசாரிச்சு அவரையும் சாவடிச்சிடலான்னு முடிவு பண்ணி ஜெயில போட்டு வச்சிருந்தார். ஆனா ஒரு தூதன் வந்து பேதுருவை ராத்திரியோட ராத்திரியா வெளியே அனுப்பிச்சிடுவார். சரி, இது யாக்கோபோட முடிவுக்கு வந்திருக்கிறோம். இப்ப யாக்கோபும் கிறிஸ்துடத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, இந்த பாத்திரத்தில் நாங்கள் பானம் பண்ணுவோம் சொன்னாரா. இப்ப பானம் பண்ணாரான்னு பார்த்தா அப்படியே பஸ்கா பண்டிகை நேரத்தில் அதை முடிச்சிட்டாராம். அவரோட ஓட்டம், அவர் எதற்காக அழைக்கப்பட்டார், போறாரு, வேலையை முடிக்கிறார், வந்து எல்லாருக்கும் முன்மாதிரியாக தன் ஜீவனை கொடுத்துட்டு முடிச்சிட்டாராம். இந்த சம்பவம் நடந்த உடனே
பின்னாடி இருந்த அப்போஸ்தலர்கள் சீசர்களோட மனசுல ஒரு ஆழமான காரியம் எல்லார் மனசுலயும் போனது. என்னன்னா, சரித்திரத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபோட மரணத்துக்கு பின்னாடி தான் எல்லாருமே நம்ம எப்படியாவது இயேசு கிறிஸ்து பத்தின சுவிசேஷத்தை எழுதணும் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்து அவங்க மனசுல போச்சா. நிறைய பேர் அப்பதான் என்ன ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னா சேர்ந்து கிறிஸ்து பத்தி எல்லாம் அதிகமா பேசி சுவிசேஷ எழுதுற வேலையும் தொடங்குச்சா. இது 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 ஒரு காரணம். நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம். இதோட யாக்கோபோட பயணமே முடியுது. இவ்விதமாக யாக்கோபு தன் ஊழியத்தின் முடிச்சுக்கிறார். ரொம்ப வெற்றிகரமா முடிச்சார். சரி, இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? ஏன்னா ஒவ்வொரு அப்போஸ்தலனையும் நம்ம வாசிச்சு படிக்கும் போது அதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு பாடங்கள் கிடைக்கும். படிக்கும் இல்லைங்களா? படிப்பினைகள் கிடைக்கும். இப்ப யாக்கோபு கிட்ட முதல் முதல் என்ன நம்ம கற்றுக்கொள்ளலாம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, தேவனோட அழைப்புக்கு, இன்னும் சொல்ல போனா தேவன் யாக்கோபை அழைத்தார். ஏன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாருமே யாரினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? பிதாவாகிய தேவனினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கிறிஸ்து போய் வெளியே கூப்பிடுறார். அத்தா அவர் செய்றாரு. இந்த அழைப்பு கிறிஸ்து மூலியமா வந்த உடனே அந்த அழைப்புக்கு அவர் தாமதம் இன்றி பதில் அளித்தார். இதுதான் மிகப்பெரிய விஷயம். கிறிஸ்து கொடுத்த அழைப்பை, அதாவது தேவன் கிறிஸ்து மூலியமா கொடுத்த அழைப்பை தாமதமின்றி உடனே ஏத்துக்கினாராம். ஆனா நான் யோசிச்சு பாருங்களேன், யாக்கோபு இருந்த நிலைமை, பேதுரு இருந்த நிலைமையாவது கொஞ்சம் கவலைக்கிடம்னு சொல்ல. ஏன்னா அவரு கஷ்டத்துல தான் இருந்தாரு. ஆனா யாக்கோப் அந்த மாதிரி இல்லை. இவங்க அப்பா அநேகருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து சம்பளம் கொடுத்துன்னு இருக்கிற நிலைமையில இருக்கிறார். ஒரு ஏன்னா ரோமர்கள் காலத்துல எல்லாம் அப்படி இருக்கிறது ரொம்ப அரிது, ரொம்ப கஷ்டம். ரோமர்கள் ஒடுக்கினே இருக்குவாங்க, ஜனங்களை யாரையுமே வளர விட மாட்டாங்க. அப்போ யாக்கோபுக்கு அவங்க அப்பாக்கு பின்னாடி அந்த வியாபாரம் யாருக்கு தான் வரணும்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபுக்கு தான் வரணும். ஆனா அந்த வியாபாரத்தை மனதில் கருதாமல், தன் வேலையை பெருசாக யோசிக்காமல், இருக்கிற பெரிய பிசினஸ் செஞ்சுன்னு இருக்கிறாராம். அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு கிறிஸ்து பின்னாடி வந்தாராம். இதைத்தான் பின்னாடி பவுல்கிட்டே நம்ம படிக்கும், இவைகள் எல்லாம் குப்பை என்று கருதி போட்டு வந்தார் இல்லைங்களா. இந்த குணலட்சணங்கள் எல்லாருக்குள்ளோ இருந்திருக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி அழைப்பு நமக்கிட்ட வந்திருக்கு. அப்படி நம்மக்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா இந்த அழைப்பு நிறைய பேர்கிட்ட கூட போதுங்க. எவ்வளோ பேர் தனக்குள்ளவைகளை அதிகமாக கருதாமல், அதுதான் நம்மளை தூக்கி போட்டு வான என்ன அர்த்தம்னா, நமக்குள்ளவைகள் நம்ம கிட்ட இருக்கிறத கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாக கருதவே கூடாதா. முதல் தேவன், அடுத்து கிறிஸ்து, அதுக்கு அடுத்துதான் மிச்சது எல்லாமே. இந்த மனநிலைமைக்குள் முதல் வந்துடணுமா. ஏன்னா சீசர்கள் என்ன பார்த்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா, இவர் சொல்றாருன்னா தேவனே சொல்றார் வந்துட்டாங்களாம். நமக்கும் அதே தான். இவங்க மனசுல என்ன ஓடின்னு இருந்தது? அப்போஸ்தலர்கள் யாக்கோபோட மனசுல, இயேசு கிறிஸ்து என்னை கூப்பிட மாட்டாராம், என்னையும் அழைக்க மாட்டாரான்ட்டு கூப்பிட்டாராம், உடனே போயிட்டாங்களாம். இந்த மாதிரி மனப்பக்குவம் இன்னைக்கு என்கிட்ட இருக்குமா? என்னையும் அவர் அழைக்க மாட்டாராம் அப்படின்னு நம்ம ஏங்கி நிற்கிறோமா? ஒரு காலத்துல சரியாக சத்தியத்தின் மூலமா அழைச்சாரா நம்மள. வா, என் பிள்ளைகளாய் மாறு, என்னோட உடன்படிக்கை செய்யு, நான் உங்களை பரிசுத்தவான்கள் என்று கருதுவேன் சொல்லி வாய்ப்பை கொடுத்து அழைச்சி கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரா நம்மளுடைய பரமபிதா. இந்த அழைப்புக்கு நாம் எப்படி நம்மளுடைய பதில்களை கொடுக்க போறோம் அப்படின்றது முதல் கேள்வியாக நம்ம சிந்திக்கணுமா. இதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு வாசிக்கலாம். மத்தேயு 19:29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். என்ன கிடைக்கும்னு சொல்றாரு பாருங்க. நித்திய ஜீவன் வேணுமா அப்படின்ற அர்த்த கேள்வியை. நித்திய ஜீவன்னா என்னைக்கு விட்டுனா என்ன தெரியுங்களா? விட்டு வாங்கணும் அந்த அர்த்தம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க இந்த வசனம் எல்லாம் படிக்கிறதுக்கு. நாம அல்ல, ஆனா அநேக கிறிஸ்தவ மண்டலத்தில் இந்த மாதிரி வசனங்களை நேரடியாக சொன்னா ஏதாவது ஜனங்களுக்கு எதிர்ப்பு வந்துருமான்னு வசனங்களே எடுக்கிறது இல்லை. என்ன சொல்றாருன்னா, என்னை காட்டிலும் அதிகமாக எதையுமே நேசிக்காதன்றார். அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், அதுக்கு கீழ்ப்பட்டு நடு. இப்போ உதாரணம், இந்த வசனத்தை புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாருன்னு வைங்க. நீங்க இது செய்யணும் அப்படின்னு ஏதோ ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார், அதை வச்சுக்கலாம். இப்போ என்னோட வீட்டுல என் சகோதரன் அல்லது என் சகோதரி, என் தகப்பன், என் தாய், என் பிள்ளைகள் அல்லது என் மனைவிகள், என் கணவர்கள், யாரோ ஒருத்தவங்க இதை செய்யாத, இதை செய்யலான்னு சொன்னா நாம் யார் பேச்சு கேட்கிறோமோ அவங்க மேல தான் அதிகம் அன்புன்னு அர்த்தம். இப்போ ஒருவேளை நான் வீட்டுல சொல்றவர்களோட பேச்சு கேட்டுட்டு கிறிஸ்துக்கு விரோதமாய் செய்தால்
கிறிஸ்துவோட அன்பு அவ்வளவுதான் எனக்கு. ஆனா கிறிஸ்து சொன்னதை கேட்டு வீட்டார் சொல்றதை இல்லை இது தவறுன்னு சொல்லி கிறிஸ்துவோட வார்த்தைக்கு உண்மையா நின்னா அது நாம் கிறிஸ்துவிடத்தில் காமிக்கிற அன்பு. எல்லாத்தை காட்டிலும் அவரைத்தான் நாம் மேல வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அதைத்தான் எல்லாத்தையும் விடுனார். இவர்களுக்கு என்ன கிடைக்குமா? நூறத்தினுமாய். அப்ப நூறுனா என்ன? அம்மாவை எழுதுனா 100 அம்மா தருவாங்கன்னு அர்த்தம் இல்ல. பரிபூர்ணம். பரிபூர்ணத்துல உங்க அம்மா உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க சபையா மாறிட்டீங்கன்னா உங்களோட பிள்ளைகள், உங்களோட கணவர், மனைவி, தந்தை, தாய், குமாரர்கள் அல்லது சகோதரர்கள், சகோதரிகள் உயிர்த்தெழுந்து வரணும்னா உன் ஓட்டத்தை நீ முடிக்க வேண்டும். 144,000 பேர் முடிஞ்சாங்கன்னா அவங்க பரிபூர்ணத்துக்குள்ள வருவாங்கோ. அவங்க வரத்துக்கு உன் கையில கொடுத்துருக்குன்னு சொல்றார். அப்போ அவங்களுக்கு நூறத்தினுமனா பரிபூர்ணமா கிடைச்சிடுவாங்கோ. இதை சொல்லிட்டு தான் நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்வார்கள். இத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்னைக்கு என்னோட இருதயம் எங்க இருக்கோ, நான் எதை ரொம்ப யோசிச்சுன்னு இருக்கிறேன், அங்கத்தான் என்னோட பொக்கிஷமும் இருக்கும். அதைத்தான் மத்தேயு 6:21 சொல்றார். நம்மளோட பொக்கிஷம் எங்க இருக்கோன்னா, நம்மளோட இருதயம் எங்க இருக்கோ பொக்கிஷம் அங்கதான் இருக்கும். இருதயம்னா என்னோட ஆசை. நான் எதன் மேல் ஆசையாக இருக்கிறேன், எதை நான் பற்றி கொள்ளணும்னு விரும்புறேன், அங்கதான் என் பொக்கிஷம் இருக்கும். நான் ஒரு நல்ல வீடு கட்டணும்னு யோசிச்சேன்னா என்னோட இருதயம் அங்கதான் இருக்கும். அப்போ அதுதான் என் பொக்கிஷம். ஆனா இதே நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேணும்னு யோசிச்சேன்னா அங்கதான் என் பொக்கிஷமும் இருக்கும். அதுதான் என் இருதயத்துக்குள்ள இருக்குமா. இத எபிரேயர்ல பவுல் சொல்லும் போது யூதர்களுக்கு சொல்வார். எபிரேயர் 3 அதிகாரம் 15 இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீர்களானால், அவங்க இஸ்ரேல் மக்கள் பண்ணாங்க பாருங்க, கோபம் மூட்டிட்டாங்க. அந்த மாதிரி உங்களோட இருதயத்தை கடினமாக்காதீர்கள்னு வாசிக்கலாம். எபிரேயர் 3:15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்போ நம்ம இன்னைக்கு அவரோட சத்தத்தை கேட்டுட்டோங்களா? நாம நம்மளோட இருதயத்தை கடினமாக்க கூடாதான். இத இவங்க யாக்கோபு கிட்ட இன்னும் கொஞ்சம் போய் சிந்திச்சு பார்க்கலாம் பாருங்களேன். இவங்க எல்லாத்தையும் விட்டு வரணும்னா இவங்க மனசுல செகண்ட் சான்ஸே எடுக்கல. அதாவது இந்த ரெட்டை நிலைப்பாடு இருக்கோ பாருங்க, செய்யலாமா செய்யக்கூடாதா, பண்ணலாமா வேண்டாவா, இது இன்னைக்கு வேணா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், யோசிக்கலாம், நான் தயார் இல்லை, நானே ஒரு பெரிய பாவி, நான் திருந்தணும், இப்படியெல்லாம் யோசிச்சுன்னு இருக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி எந்த மனநிலைமை இவங்க யோசிக்கல. கூப்பிட மாட்டாரா, கூப்பிட்ட உடனே உடனே எல்லாத்தையும் போட்டு போயிட்டாங்களாம். ஒரு ரொம்ப இவங்ககிட்ட சொல்ல போனா அந்த அர்ப்பணிப்பு ரொம்ப டெப்தா இருந்துச்சு, ரொம்ப ஆழமான அர்ப்பணிப்பு. இதுக்கு பேரு தான் உண்மையான சீஷத்துவம், ட்ரூ டிசைபிள்ஷிப். அழைப்பு வந்த உடனே போயிட்டாங்களா. நம்மளுக்கு இன்னைக்கு இருக்குது பாருங்க, அவங்களுக்கு வலை மாதிரி இன்னைக்கு நம்மள்ட்ட நிறைய இருக்கு. நம்ம இருக்கிற கம்ஃபர்ட், நிறைய பேர் நல்லா கம்ஃபர்ட் ஆயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இருக்கிற பாதுகாப்பு இருக்கு, செக்யூரிட்டி, நம்மளை சுத்தி நிறைய பேர் நம்மளை பாத்துக்கிறதுக்கு நல்லா இருப்பாங்க. நமக்குன்ட்டு தனியா ஆம்பிஷன் இருக்கும், நான் இதை நடுக்கணும், நான் இதை செய்யணும், அதை செய்யணும்ட்டு. அதெல்லாத்தையும் விட்டு வருது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், வலை மாதிரி மாட்டின்னு இருக்கோம். ஆனா இவர்களை போல் பின்பற்றி போகிறவர்கள் தத்தா கிறிஸ்து சொல்வார், என்னை ஒருவன் பின்பற்றி வர மனதாய் இருந்தால், விருப்பமா கேட்கிறார், யாரையும் வலுக்கட்டாயம் பண்ணல, விருப்பமான்னு கேட்டாராம். இதோட ஆரம்ப கட்டமே நான் பாத்தீங்கன்னா, நாம் கிறிஸ்துவிடத்தில் தேவனத்துக்கு செய்கிற நல்மனசாட்சியின் உடன்படிக்கை தான். அதுதான் நம்மளுடைய முதல் கட்டமே. அத வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று எழுதியிருக்கிறாரே, சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இப்பவே வந்தாச்சு, இனி காலம் இல்லையா, இப்பொழுதே அனுகிரக காலம். அப்ப நம்ம வந்திருக்கிறதே என்ன காலம்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு யூதர்களுக்கு அவங்க அன்னைக்கே வந்துட்டாங்க. அன்னைக்கு பவுல் காலத்துல இருந்த மற்ற ஜனங்கள் அவங்க அன்னைக்கே வந்துட்டாங்க. இப்போ முடிவு காலத்துல இருக்கிற நாம, அன்னைக்கு யூத யுகத்தின் முடிவு காலம், இன்னைக்கு சுவிசேஷ யுகத்தின் முடிவு காலத்துல இருக்கிற நமக்கு இதுதான் அனுகிரக காலம். இன்றைய இரட்சண்ய நாள் இன்னைக்கே வந்தாச்சு. டைம் ஆஃப் சால்வேஷன், டே ஆஃப் சால்வேஷன். இனி நம்ம இன்னும் எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடாது. அப்போ எப்படி அவர்களோட அழைப்புக்கு அவங்க தன் தன் வாக்குறுதியை கொடுத்துட்டு போயிட்டாங்களோ, நம்மையும் தேவன் அழைச்சாரா. அதனால நாம் எப்படி அவரோட வாக்குக்கு பதில் அளிக்கிறோம் என்பதை கேள்வியை நம்ம மனசுல நினைச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி இவங்க போன பின்னாடி தான் இவங்க இயேசு கிறிஸ்துவோட ரொம்ப நெருங்கி போனாங்க. உள்வட்டத்துல இருந்தாங்க இல்லைங்களா. அந்த மறுரூப மலையின் காட்சி பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து மறுரூபமாயி நிக்கிறத
கண்ணுக்கு கண்ணா பார்த்தாங்களா இல்லைங்களா? பேதுரு, யோவான், யாக்கோபு. இதுதான் யாக்கோபு யோவான் சொல்வாருங்க. இனி நாம் எவ்விதமா இருக்க போறோம் என்று தெரியாது, ஆனா அவரை நாம் முகமுகமாக தரிசிப்பதினால் நாமும் அவரை போல் இருப்போம். படிச்சிருக்கிறோம் அநேக நேரத்துல. இயேசு கிறிஸ்துவோட சபை தான் கிறிஸ்து மறுரூபமாய் மாறி 2ஆம் வருகையில வந்து அவர் மறுரூபத்தில் இருக்கிறத சபை மட்டும் தான் பார்க்குவாங்க. எப்பனா இவர்களும் மறுரூபமாகணும். அதனால தான் நம் கிறிஸ்துவின் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டு வந்து நிற்கிறோம். நாளுக்கு நாள் மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சு நிற்கிறோம். அப்போ இந்த மாதிரி சபையும் மறுரூபம் ஆயிட்டாங்கன்னா கிறிஸ்துவை நேரடியா அவர் இருக்கிற ரூபம் போய் பார்த்துருவாங்க. அவர் எப்படி இருக்கிறாருன்னா மகிமையின் சரீரத்தில் இருக்கிறாங்களா, இவங்கள பார்க்குவாங்க. கிறிஸ்து செய்த உயிர்த்தெழுதல் பக்கத்துல நின்று பார்த்தார், உள்வட்டம். நாம கூட பார்த்து நிற்கிறோம். அநேக தீர்க்க தரிசனங்கள், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்து பாருங்கள். பக்கத்துல நின்று பார்க்கிறோம். ஆமா, எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். எல்லாருக்கும் தேவனோட திட்டத்துல ஒரு பெரும் பாதையான வழியை கொடுத்து, அங்க சத்தியத்தை அறிகிற அறிவையும் கொடுத்து, சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறத போல எல்லாருக்கும் கர்த்தரை அறிகிற அறிவு வரும்னு இன்னைக்கு பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மற்றவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்து பின்னாடி போறோங்க. ஆனா அவங்களுக்கு இந்த அறிவு இன்னும் வரல, அவ்வளவுதான். அது அவங்கள சொல்லி தப்பு இல்லை. ஏன்னா அவங்க கண்ணு முக்காடு போடப்பட்டிருக்கு, இன்னும் அவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். எல்லாம் என்ன நினைச்சுன்னு இருக்கிறாங்கன்னா, செத்த உடனே ஒரு இடத்துல போய் அவங்க வாட்டப்படணும், இப்பவே பரலோகத்துக்கு போயிடுறாங்க, கைவிடப்பட்டுட்டாங்க, யாருக்குமே வாய்ப்பே இல்லைன்னு. ஆனா தேவனோட திட்டம் நம்மளுக்கு நல்லா தெரியும். தேவன் எல்லாருக்கும் பச்சைப்பாதமின்றி அந்த வாய்ப்பை வச்சிருக்கிறார். இதெல்லாம் எப்படி தெரிய வருதுன்னா, நம்ம உள் வட்டத்தில் இருக்கிற தொட்டு தான் தெரியுது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவோட பயணிச்சுன்னு இருக்கிறோம் இல்லைங்களா? ரொம்ப தூரம் இல்லை, உள்வட்டத்துல இருக்கிறோம். அதனால தான் அநேக விஷயங்களை நம்மளுக்கு காமிச்சுன்னு இருக்கிறார். யாக்கோபு கிட்ட கேட்டார். என்ன கேட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமான்னு. அதாவது என் பக்கத்துல உட்காரணுமா, அதான் உங்க கேள்வி. உங்க பக்கத்துல நானும் வந்து உட்காரணும், அப்போ உட்காரணுமா, அப்போ பாத்திரத்தை குடின்றார். அப்ப கூட என்ன சொல்றாருன்னா, நீங்க குடிங்கோ, பிதா சொல்வாரு அப்படின்றாரு. இப்போ நாம கூட கிறிஸ்து பக்கத்துல போய் உட்காரணும் தானே ஒரு விருப்பத்துல வந்திருக்கிறோம். அவரோட பாடுகளை பட்டோம் என்றால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அதுதான் அந்த வசனம். அதை ரிவர்ஸ்ல படிக்கணும். அவரோட கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அவரோட கூட பாடுகளையும் பட வேண்டுமா. அதுதான் இந்த பாத்திரத்தில் உன்னால் பானம் பண்ண முடியுமா கேட்டார் இல்லைங்களா? அன்னைக்கு அவங்க ஆம் சொன்னாங்கோ, குடிச்சாங்கோ. அதே மாதிரி செஞ்சு முடிச்சார் யாக்கோபு. இன்னைக்கு நம்மளை பார்த்து கூட அந்த கேள்வி கேட்கிறார். என்னோட பங்காளியா அப்ப இந்த பாத்திரத்துல குடின்றாரா? ஆமா, நான் இந்த பாத்திரத்துல குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவோட அஹ், அந்த அப்பமும் ரத்தமும் அந்த சத்தியத்தை கேட்டவர்களுக்கு தெரியும் நம்ம எப்போ அதை செய்யணும், எப்படி செய்யணும், சரியாக எந்த நேரத்துல செய்யணும். இதை நம்ம பார்த்துருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவின் நினைவு கூறுதலான நாள் சனிக்கிழமை வந்தவர்களுக்கு அது படிச்சிருக்கிறோம். அப்போ நாம கூட இன்னைக்கு அந்த பாத்திரத்துல கையை வைக்க வேண்டும் என்றால் என்னத்தான் அர்த்தங்க? அவரோட பாடுகள்ல நாம கூட பங்காளிகளா அதுக்கு நமக்கு அருள் செஞ்சிருக்கிறோமா. வாசிக்கலாம் பாருங்களேன், பிலிப்பியர் 1 அதிகாரம் 29 ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு எதற்கு அருளப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வெறிய கிறிஸ்துவ வந்து விசுவசிச்சுட்டு போறதுக்கு மட்டும் இல்லைங்களா, அவர் நிமித்தமாக நம் பாடுகளை படுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கா. இதுக்கு பேரு தான் பங்காளிகள்னு சொல்லப்படுது. பங்காளிகள்னா தெரியுது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ அநேக சகோதரர்களுக்குள் அவர் தானங்க முதல் சகோதரன். அவர் தான் எல்லா சகோதரர்களுக்கும் முதல் சகோதரன். அதனால தான் உங்களை சகோதரர்கள் என்று சொல்ல நான் வெட்கப்படவில்லைன்னு சொல்றார். இப்போ மற்ற சகோதரர்கள் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படித்தான் வருவாங்களாம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்தார். பவுலை எப்போ கல்லடிப்பட்டு லிஸ்த்ரா தர்பே பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணின்னு இருக்குவார். அப்போ நல்லா கல்லடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்ட உடனே அவர் உணர்ந்த காரணம், அந்த தூக்கி போட்டு அவங்கள சகோதரர்கள் எல்லாத்தையும் திருப்பி கூப்பிட்டுன்னு வந்துருவாங்க பட்டணத்துக்குள்ள. இப்போ வந்த உடனே அவர் என்ன சொல்வார்னா, அநேக உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். எல்லாரோட லைஃப் இப்படித்தான் போச்சாம், இன்னைய வரைக்கும் அப்படித்தான் போயின்னு இருக்கு. ஆனா அவங்கள மாதிரி நமக்கு இல்லை, கொஞ்சம் தான். அநேக உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஏனால் நீங்கள் உலகத்தாரா அல்லன்னு சொல்லிட்டார். நீங்கள் உலகத்தாரா இருந்தா உலகம் உங்களை கொண்டாடும், சந்தோஷப்படும், உங்களை பாராட்டும். ஆனா உங்களை நான் உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்தனால உலகம் உங்களை பகைக்கும்.
எஜமானனுக்கே இப்படி நடந்ததுன்னா வேலைக்காரர்களுக்கு இதோட கம்மியா நடக்கும்னு நினைக்காதீங்க, இப்படித்தான் நடக்கும்ட்டு சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனால நமக்கு சத்தியத்தின் நிமித்தமாக எந்த உபத்திரவம் வந்தாலும், சத்தியத்தின் நிமித்தமாக நாம் தனியாக செய்து கொண்டு இருக்கிற கடன் தொல்லை மற்றும் நம் வாயை நாம் பூட்டு போடாமல் மற்றவர்களிடத்தில் பேசி அதன் விளைவுகள் எல்லாம் இல்லை. சத்தியத்தின் நிமித்தமாக, கிறிஸ்து நிமித்தமாக, தேவன் நிமித்தமாக எந்த விதமான துன்பம் வந்தாலும் இது எது தெரியுங்களா? நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம். ஏன் பாக்கியம்? ஏன்னா இந்த பொன் சோதிக்கப்பட்டாதான் இன்னும் சுத்தமாக எண்ணப்படும். இது வரலனா நாம் கிறிஸ்துவுக்கு பங்காளிகளே அல்ல. வாசிக்கலாம் பாருங்களேன் வசனம். 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக இருங்க அவருடைய இருங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது எப்போ வெளிப்படும்? நாம் எப்போ அவரை போல் மாறுமோ அப்போ அவர் வெளிப்படுவார். அவரோட மகிமையை நாம் பார்க்குவோம். சரிங்களா? வெளிப்படும் போது நம்ம களி கூறுவோம். அப்பதான் சந்தோஷப்பட்டு மகிழ்வோம். அப்படி நடுக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்றார் அடுத்து. அவருடைய அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. என்ன சொல்லிட்டாருங்களா? அவரோட பாடுகளுக்கு நாம பங்காளிகளா மாறிட்டோமா? இந்த பங்காளி தான் பாத்திரம். பங்காளிகளுக்கு மட்டும் தான் பாத்திரத்தை கொடுக்குவாரு. இதை நினைச்சு வேதனைப்படாதீங்க, துயரம் படாதீங்க, துக்கம் அடையாதீர்கள், சஞ்சலம் அடையாதீர்கள், தவிப்படையாதீர்கள். ஆனா மாறாக என்ன சொல்றாருன்னா சந்தோஷப்படுங்கள். பி ஹாப்பின்றாரா. ஏன் ஹாப்பி, ஏன் சந்தோஷப்படுன்றாருன்னா பங்காளியா மாறிட்டுமே. இதெல்லாம் தாத்காலிகமான பிரச்சனை தான். நமக்கு கிடைக்க போற மகிமை இதை காட்டிலும் அதிகம் அப்படின்ட்டு பவுல் நல்லா உணர்ந்தார். இத்த இப்படி இப்படி போகிறவர்கள் தான் தேவனுக்கு உடல் சுதந்திரவாளிகளா இருக்குவாங்க. தேவனோட உடன் பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்கு உடல் சுதந்திரவாளிகளா இருக்குவாங்களா. ரோமர்ல சொல்றார். வாசிக்கலாம். ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? பட வேண்டும் என்றால் எது தெரியுங்களா? பாடுகளை படணுமா? என்ன பிரதர் எப்போ பாரு இப்படி சொல்றீங்க நம்ம நினைச்சிடவே வேண்டாங்கோ. இதெல்லாம் வசனங்கள். இப்படி இது இவங்களாம் புரிஞ்சுக்கினாங்க. இதெல்லாத்தையுமே சந்தோஷமா எடுத்துக்கினாங்களாம். நம்மளுக்கு ஏதோ சின்ன சின்னதா வருது சத்தியத்தின் நிமித்தமா நம்ம சோர்ந்து போய் உட்காரவே கூடாது. சந்தோஷமா எடுத்துக்கின்னு போயினே இருக்கு. நம்ம மனசுல எதுவுமே வைக்க கூடாது. எது நடந்தாலும் தேவன் பார்த்துக்குவார். அவர் செஞ்சாலும் செய்யட்டும், செய்யா கட்டி போட்டோ பரவாயில்ல. உதவி செஞ்சாலும் தேவனே நன்றி, உதவி செய்யலையா தேவனே நன்றி. இதை நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் நான் அனுமதிச்சிருக்கிறீங்க வாழ்க்கையிலன்ட்டு போயினே இருக்குவாங்களாம். சோகம் மட்டும் ஆக மாட்டாங்க, சோர்வடிவே மாட்டாங்க. சந்தோஷம் பட்டு நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் மகிமையில தான் போயின்னு இருக்குவாங்க. இதுதான் வழியா. இதுதான் பவுல் சொல்றாரு. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். வாசிட்டா அடுத்த 4வது பாயிண்ட்டுக்கு போலாம். 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு ஏன் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்குன்னா இனி நாம் எவ்விதமாக இருக்க போறோம் தெரியாது. அதுதான் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். அதிசீக்கிரத்தில் வாசிங்க. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும். நம்மளுடைய உபத்திரவம் எப்படியா? ரொம்ப பெருசா லேசான. அப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா லேசான உபத்திரம். இது யார் தெரியுங்களா சொல்றது? பவுலுக்கு எவ்வளவு வந்துச்சு உபத்திரம். எவ்வளவு வாட்டி வாரினால் அடிபட்டாரு. எவ்வளவு வாட்டி இவருக்கு கள்ள சகோதரர்களால் வந்த மோசம், ஆறுகளால் வந்த மோசம், பட்டினி, பஞ்சம், நிர்வாணம், எடுத்துன்னு போய் சிறையில போடுவாங்க. எல்லாம் நடந்துச்சு இல்லைங்களா? கப்பல் சேதம். இதையே இவர் என்ன சொல்லிட்டாருன்னா லேசான உபத்திரவம். அப்ப நமக்கு கணக்கே இல்லை. அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாதான். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இது எது தெரியுங்களா? உண்டாக்குகிறது. நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறதா. இந்த லேசான உபத்திரவம் நமக்கு நித்திய கன மகிமையை எடுத்துட்டு வந்து கொடுக்குதான். இதெல்லாம் அதனால்தான் எப்பவுமே சொல்றது உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம செலுத்துற பலி வீணா ரோட்டுல சிந்துற பலியாவே இருக்கக்கூடாதா. தேவனுக்கிட்ட உடன்படிக்கை செய்தால் நம்ம செலுத்துற பலி அவரோட பலிபீடத்தின் மேல் போய் உட்கார்ற மாதிரி இருக்கிற ஒரு பலி.
கடைசியா இவங்க இன்னும் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம், ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். யாக்கோபு எப்படி இருந்தார், அவரோட கடைசி தருணத்துல கூட நம்ம பார்த்தா அவர் ரத்த சச்ச செத்தார். அதாவது ஜீவனை கொடுத்து ரத்த சச்ச செத்தார். முடிவரைக்கும் எப்படி இருந்தார்னா உண்மையா இருந்தார். இதனால தான் மத்தேயு 24:13 நிறைய நேரத்துல நம்ம படிச்சிருக்கிறோம், முடிவு பரிந்த வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ நாம் எது வரைக்கும் நிலை நிக்கணும்னா முடிவு பரிந்து வரைக்கும். எதுல நிலை நிக்கணும்? நாம் கேட்ட சத்தியம், அதன் மூலியமாக நமக்கு வந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் மூலியமாக நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு நாம் ஓடிக்கொண்டு நிற்கிற இந்த ஓட்டம், இடுக்கமான வாசல் வழியாக வந்த பயணம், நம்மளோட இலக்கு, இதை விட்டு போவே கூடாதா, கண் திரும்பவே கூடாதா, இதை நோக்கி போயினே இருக்கணும். யார் இதை நோக்கி போயினே இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா சொல்லலாம் ஜெயிச்சிடுவாங்க. எவ்வளோ தடவை கீழே விழுந்தாலும் அவங்க நிச்சயமாக எந்திரிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த பொருள், அந்த பந்தய பொருளை பார்த்துட்டாங்க. பந்தய பொருளா நித்திய ஜீவன் அழியாமை அதல்ல, கிறிஸ்து கிட்ட போற நோக்கம் வந்துடும். என் அப்பா என்னை கூப்பிட்டுட்டாரு, நான் விழுந்துட்டேன்னா இனி நித்தியத்துக்கும் என் அப்பா கிட்ட போக முடியாது, என் அப்பா என்னை கூப்பிட்டாரு நான் போயே போவேன்ற அந்த கண்ணோட்டத்துல போருங்க, கண்டிப்பா போய் முடிச்சிடுவாங்க. இவங்க தான் சபையா மாறுற அந்த மனநிலைமையில இருக்குவாங்க. இந்த யாக்கோபுல கூட சொல்வார்னா யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேட்குவாங்க, நீ பாக்கியவான் பாக்கியவான். இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு நாள் கிறிஸ்துவோட பிரசங்கத்தை கேட்ட உடனே ஒருத்தவங்க வந்து சொன்னாங்களா, உன்னை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் அப்படின்னாங்களா. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, இல்ல இல்ல, என் பிதாவின் சித்தத்தை யார் செய்யறாங்களோ அவங்க தான் இந்த வசனத்தை கேட்டு செய்கிறவர்களே அப்படின்ட்டாராம். இப்போ நமக்கும் அதே மாதிரி தான். என்னன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஏன்னா அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவர் வாக்களிக்கப்பட்ட அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ இவங்க சோதிக்கப்படணும், அது அடுத்து இவங்க உத்தமன் என்று விளங்கணும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, உங்களுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும்னு சொல்லி கர்த்தர்ன்ற இடத்துல இது தேவன், பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா கொடுத்தே கொடுக்குவார், அவர் வாக்கு மாறாத தேவன். அப்போ நம்ம உத்தமன் என்று விளங்கணும்னா எதுல போக வேண்டியது இருக்கா? நெருப்புக்குள்ள போகணும். தங்கம் சுத்தமாக வேண்டும் என்றால் அது நெருப்புக்குள்ள போனா மட்டும் தான் சுத்தமாகும், வேற எதுலயே சுத்தமாகவே ஆகாது. அப்ப நாம தங்கத்தை காட்டிலும் விலை உயர்ந்தது நம்மளோட விசுவாசம். அது மேலும் சுத்தமாக வேண்டும் என்றால் தேவனோட தெய்வீக அனுமதினால நம்ம மத்தியில இருக்கிற பச்சித்து எரிகிற அக்னிக்குள் போய் அந்த பக்கம் வந்துட்டான், சுத்தமா விளங்கிடுவோமா, ஜீவ கிரீடத்தையும் எடுத்து கொடுத்துருவாராம். ஒரு 2-3 வசனம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 10:36 இதை மேலும் பவுல் சொல்றார். வாசிக்கலாம் சிஸ்டர். நமக்கு என்ன வேணும்னா பொறுமை வேணும், அவ்வளவுதான். நம்ம வந்து ரொம்ப இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கே முடிக்கணும்ன்றதெல்லாம் இல்லையா, பொறுமையா இருந்தாலே போய் முடிச்சிடலாமா. வாசிங்க சிஸ்டர். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணது எது? அதுதான் முன்னாடி பார்த்தோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணது ஜீவ கிரீடம். இந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையா இருந்தாலே போதும். என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் பொறுமையை காத்துக்கொண்டால் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். பொறுமையை எழுந்தா தான் நமக்கு நம்ம என்ன சொல்றோம்னு தெரியாது, ரியாக்ட் பண்ணிடுவோம், நம்ம என்ன பண்றோம்னு தெரியாது. பொறுமையா இருந்து பாருங்களேன், இருந்து பார்க்கலாம் பாருங்களேன். நான் இன்னும் சேர்த்து நான் சொல்றேன், நிறைய நேரத்துல நம்ம பொறுமையையும் இந்த நிதானத்தை எழுந்துருவோம். பொறுமையா இருந்தா பவுல் சொன்ன வார்த்தையை நம்மளால சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன். போராடினாரா? பொறுமையா இருந்தாரா? கரெக்டா இருந்தார். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாருங்க, கடைசியில் அதுதான். எல்லாருமே ஒரு காரணம், ஒரு ஒரு தருணத்துல இந்த விசுவாசத்தை இழந்துருவோம். ஆனா முடிவு பரிந்து வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னா முடிவு வரைக்கும் இந்த விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லிட்டார். இது எனக்கு மட்டும் இல்லைன்னா சொல்வார், யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பேசின்னு வருவார். அதை அப்படியே நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துனே இருக்கும். அப்போ நீதியின் கிரீடம் அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் வைக்கப்பட்டிருக்கான். கண்டிப்பாக இதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையுடன் ஓட்டத்தை ஓடி எதுக்குள்ள போன்றாரு, ஏதாவது உபத்திரவம் வந்தா அதை சந்தோஷமாக எண்ணி பங்காளிகள் என்று நினைத்து கொண்டு வாங்கோன்றார். வந்தா பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை கிடைச்சிடும். கடைசியா ஒரு 2-3 வசனம் வாசிட்டு முடிச்சிடலாம். என்னன்னா, கிறிஸ்துவோட அன்புல இருந்து நம்மளை எதுவுமே பிரிக்கக்கூடாது, எதுவுமே பிரிக்கக்கூடாது. அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் பவுல். வாசிக்கலாம், ரோமர் 8:35 முதல். உமது நிமித்தம்
எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். அது உண்மைதான். கிறிஸ்து பின்னாடி போகிறவர்கள் ஆடுகள் மாதிரி தான் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆமா, அப்படித்தான் நடக்குதா என்று எண்ணிக்கிறோம். அடுத்து 36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? எதுவுமே இல்லைங்க. கிறிஸ்து மேல அன்பு வச்சுட்டுமா, இது எதுவுமே உபத்திரம் வருதா பிரிக்காது. வியாகுலம் வருதா பிரிக்காது. துன்பம் வருதா அதுவும் பிரிக்காது. பசியா அதுவும் பிரிக்காதா. இதெல்லாம் பவுலுக்கு நடந்ததை தான் சொல்றாரு. நிர்வாணமா அதுவும் பிரிக்காது. அவருக்கு அநேக நாச மோசங்கள் நடந்தது. நம்பி நம்பி ஏமாந்து போனாரா. பட்டயம்லாம் எடுத்துன்னு வந்தாங்களா, யூதர்கள்ட்ட தான் வந்தது. இது எதுவும் நம்மளை விட்டு கிறிஸ்து மேல ஒரு அன்பு வச்சுட்டான் பிரிக்கவே பிரிக்காதா. 37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. எல்லாத்துலயும் நம்ம ஜெயிச்சிடுவோம். எப்படி? அன்பு நம்ம கிட்ட இருந்தா ஜெயிச்சிடுவோம். இன்னும் 2 வசனம், 38, 39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயமா சொல்லிட்டாரா. எது மரணம் வருதா வரட்டும், நம்மளுக்கு ஜீவன் இருக்கான் அதோ வரட்டும். எது தேவ தூதர்கள் வந்து நம்மள மோசம் போக்குறாங்களா, அவங்களும் என்னன்னா முயற்சி எடுக்கட்டும், என்னன்னா வரட்டும். ஆனா எதுல இருந்து நம்மள பிரிக்காது? கிறிஸ்துவோட அன்புல இருந்து பிரிக்கவே பிரிக்காதுன்னு நிச்சயமா சொல்லிட்டாரா. இது அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா பவுல்டன் தான் நிறைய ரைட்டிங்ஸ் நம்ம எடுக்கிறோம். இந்த சபையோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்திருக்குது. யாக்கோபு ஒரு பெரிய உதாரணம். எது வந்தாலும் கிறிஸ்துவோட அன்புல இருந்து இவர் பிரியாமல் நின்று முதல் இரத்த சாட்சியாக தன் ஜீவனை கொடுத்து நமக்கு இன்னைக்கு ஒரு பாடத்தையும் கொடுக்க தேவன் இவரை பயன்படுத்தினார். நாம் இவரை பற்றி படித்தோம், இவரோட வாழ்க்கையை சிந்தித்தோம், இவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டதை நாம் விட்டு விடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நாமும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கிறிஸ்துவிடத்திலையும் நம்முடைய பிதாவாகிய தேவனத்துக்கும் சென்று சேர அவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.